மற்றுமோர் அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதை அன்னை செய்திகளாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தற்போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை தொடங்கப்பட்டிருப்பதை அன்னை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். நீதிமன்ற உத்தரவை காவல்துறையினர் நிறைவேற்றவில்லை என சொல்லி நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கான விசாரணை தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை நீதிபதி சுவாமிநாதன் முன்பாக தற்போது தொடங்கியிருப்பதை அன்னை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதை சுட்டிக்காட்டி தற்போது அரசு தரப்பில் இந்த வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பான விசாரணை தொடங்கியிருப்பதை அன்னை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணிலும் தீபம் ஏற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி மாநகர சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு தற்பொழுது விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு, அதாவது இந்த நீதிமன்ற உத்தரவை, அவமதிப்பு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வர உள்ளதால் கால அவகாசம் வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு மனுதாரர் தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அரசு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உத்தரவையும் நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கு இரு நீதிபதிகள் அமர்வில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு என கூறுவதை ஏற்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது வரை நீதிமன்ற உத்தரவு செல்லும். மேல்முறையீட்டு வழக்கில் எந்த இடைக்கால உத்தரவும் இல்லாத நிலையில் எப்படி உத்தரவை நிறைவேற்றாமல் இருக்கலாம் என மனுதாரர் தரப்பில் கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு மனுதாரர் தரப்பில் பொறுப்பற்ற முறையில் வாதம் வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது.